என்னோடய தோப்புக்கு அடிக்கடி களை எடுக்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஏதாவது பிரச்சனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் நம்ம அவசரத்துக்கு கிடைக்காது. மழை பெஞ்சிச்சுன்னா அந்த நேரத்தில் உழவு பணி பெருமளவு எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அங்கே நெல் விவசாயம் பண்ணுறாங்க, தென்னை விவசாயம் பண்ணுறாங்க. அந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நெல் விவசாயத்துக்கு பிரியாரிட்டி கொடுத்துருவாங்க, நமக்கு கிடைக்காது. நம்ம அவசரத்துக்கு பண்ணுறதுக்கும் ஆள் வராது. அதாவது டிராக்டர் வந்துச்சுன்னா ஆள் இருக்காது. அதாவது ட்ரிப்பு போட்டிருக்கோம்னா அதை ஒதுக்கி போடுறதுலேருந்து எல்லாமே பெரிய தலைவலியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஒரு தீர்வாக நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு சின்ன ஒரு பவர் வீடர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது மொத்தமாக வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக அப்பப்போ தோட்டத்தில் பணிபுரிகிற பணியாளரை வச்சு ஓரளவு கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அந்த பவர் வீடரை சூஸ் பண்ணேன். நான் வசவாக சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே 5 வருஷத்துக்கு மேலே நான் அதை பயன்படுத்தி விட்டு வரேன். ஒரு பவர் வீடரு, அதாவது 5 HP ஒரு பவர் வீடரு. அது எனக்கு கரோனா காலகட்டத்தில் ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, மழை காலங்களில் பார்த்திங்கன்னா என்னோடய தோப்புலேருந்து மெயின் ரோடுக்கு வர்றதுக்கு இல்லை ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அந்த 1/2 கிலோமீட்டர் முழுவதுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த வருஷோட வீட்டர் தான். அதில் ட்ரைலர் அட்டாச்மெண்ட் பண்ணி அதை கொண்டாந்து மெயின் ரோட்டில் கொண்டாந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிராண்டை நான் சூஸ் பண்ணேன். இந்த பிராண்டை சூஸ் பண்ணிவிட்டு வாங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டெக்னீஷியனை அனுப்பி அசம்பிள் பண்ணாங்க. அதாவது சைட்லேயே அசம்பிள் பண்ணி அவங்களே ஓட்டி காமிச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு தென்னை மரத்தை சுற்றி வீடிங் பண்ணணும். வீடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வட்டைப்பாத்தி எடுக்க முயற்சி பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு வட்டைப்பாத்தி. ரெண்டாவது என்னோடய தோப்பு மணல் சார்ந்த பகுதிங்கிறதுனால எளிதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன். மற்ற பகுதிகளும் இதை பற்றி முழு அளவில் என்ன, இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இது வைப்ரேஷன் எந்த அளவுக்கு நமக்கு அலுப்பு இல்லாமல் ஓட்டுறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோ பார்ப்போம் தனியாக. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பார்த்தனால இதை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக இதை நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது ஒரு பெர்ஃபார்மன்ஸை. ஸோ இது வரைக்கும் ஓட்டி பார்த்தது வரைக்குமே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பார்ப்போம் அடுத்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி.